ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் சில கட்சிகள் வலுவாகிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அதிமுக ஒரு வலுவடைந்த ஒரு கட்சியாக ஏற்கனவே இருந்தது ஜெயலலிதா காலத்தில். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த தலைவர்கள் எல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் யாரையுமே வாய் திறக்க விட்டதில்லை, யாரையும் பேட்டி கொடுக்க விட்டதில்லை. மேடையிலையும் லிமிட்டாக தான் பேச விடுவாங்க. ஏதாவது உளர்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பதவி போயிடும். அந்த மாதிரியாக இந்த கும்பலை அப்படியே வச்சு கட்டி காத்தவர் ஜெயலலிதா. கேட்டிங்களா? அப்போது ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் ஜெயிலுக்குள்ளே இருந்தும் இவர்களை அப்படியே கட்டுக்கோப்பாக இயக்கிய ஒரு மாபெரும் ஒரு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் வாயை திறக்க விட்டால் நம்ம வாழ்க்கைக்கே ஆபத்து வந்துருன்றதை ஜெயலலிதா அன்னைக்கே உணர்ந்தவர். 91 உணர்ந்துட்டார். உணர்ந்ததுக்கப்புறம் இவர்களெல்லாம் வச்சு கட்டி காப்பாற்றி சாகிற வரைக்கும் இந்த கட்சியையும் காப்பாற்றி இவங்களையும் இழுத்து கொண்டு போய் கொண்டு போனதுன்றது ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் சாதனை. அந்த சாதனை எப்போ தெரியுதுன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் தெரியுது. அதான் நீங்கள் எடப்பாடியார் ஸ்பீச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. மிக அருமையாக அவர் தத்துவத்திலையும் சரி, இலக்கியத்திலையும் சரி, சர்வதேச அரசியல், இந்திய அரசியல், இந்திய தலைவர்களோட பதவிகளை சொல்கிறது, நம்மளுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு. ஏன்னா அவர் புரட்சி தமிழர் அது ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழர்களோட வரலாறு, திருக்குறளை யார் எழுதினது, இளங்கோவடிகள் யார் அப்படின்றத பற்றிலாம் அவர் மிக தெளிவான ஒரு தலைவராக அவர் வந்திருக்காரு. அதற்கு சற்றும் சளைக்காத அளவில் அவர்களுடைய அமைச்சரவையும் இருந்தது. ஒரு சில அமைச்சர்களை தவிர மற்ற எல்லாருமே அதிபுத்திசாலிகள். அது உங்களுக்கு தெரியும். நம்ம மதுரைக்கு பாண்டிய நாடு இருந்தது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலே பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். ஏன்னா அவர்களுடைய பெருமையை காக்கும் வகையில் அந்த பாண்டிய மதுரை மண்ணுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானிலாம் இருந்தாது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதே மதுரை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர்களெல்லாம் வச்சு எப்படி கட்சி நடத்தினாங்க அப்படின்னு நடத்துனவனுக்கு தான் தெரியும். இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, எப்படி கட்சி வலுப்பெற போது, இவரோட பிரச்சாரம் எப்படி இந்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு 40க்கு 40 இடங்களை பிடித்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம எடுக்க போகிறது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்கவர், எந்த சம்பவங்களையும் மறக்காதவர். அதாவது இப்போ நீங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா கூட மன்மோகன் சிங்கிற பேரை கரெக்டாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர். அவரை எதுக்கு பேச விட்றாங்கன்னே தெரில. ஒருவேளை கட்சி வளர்கிறதுக்காக அவரை அடிக்கடி பல இடங்களில் பேச விட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் கேட்குறதுக்கு ஒரு கும்பல் சேர் போட்டு உட்காந்துருக்கு அப்படின் போது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரை பற்றி நம்ம ஏன் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா குஷ்டரோகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஒரு தத்துவத்தை தற்போது உயர்த்திருக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் கடந்த காலத்தில் வெளிவராத வீடியோவும் இருக்குது, வெளிவந்த வீடியோவும் இப்போ நம்ம போட போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னென்ன தத்துவ முத்துக்களை உதிர்த்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு காட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நேரடி காட்சிகளை அப்படியே நம்ம வழங்கியிருக்கோம் திண்டுக்கல் சீனிவாசனை பற்றி. அடுத்த வரக்கூடிய இதில் அடுத்தடுத்து பல மேதைகள் இருக்காங்க அதிமுக. அதை பற்றி நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நெவர் அந்த பேச்சே இல்லை. என்ன இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஆதரவு கொடுக்குறோம், எந்த கட்சி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு தெரியும். அதிமுக நிலை என்னங்கிறது நீங்கள் அங்கே பாருங்க தம்பிங்களா. அது யாருக்கும் பயப்படுற கட்சி இல்லை. கேட்டிங்களா? இப்போ அதிமுக யாருக்கும் பயப்படுற கட்சி இல்லை. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் யாரை ஆதரிப்போம், உண்மையை சொல்லிட்டாரா? தேர்தலுக்கு பிறகு யாரை ஆதரிப்போம் என்னன்னு இல்லை, எந்த சட்டத்தை ஆதரிப்போம்னு இல்லை. ஆனால் நாங்கள் பயப்படுற கட்சி இல்லை அப்படின்றாரு. உண்மையிலே அதிமுகவை பொறுத்தளவுக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கும் யாருக்கும் பயப்படுறவர் இல்லை. அவருக்கு ஒரே பயம் என்னென்னா, கூட இருக்கவங்களை பற்றிய தன்னை பற்றிய பயம். நம்ம எங்கிட்ட இப்போ எதையா உளறி வச்சுருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். அதையும் தாண்டி இப்போ என்னென்னா, நம்ம கூட்டத்தை சேர்ந்தவர்களே எதையாவது ஒன்று உளறி விட்டு நம்ம ஜெயிலுக்கு தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. நிச்சயமாக திண்டுக்கல் சீனிவாசன் சொல்வதை போல் அதிமுக தலைவர்களுக்கு வேறு யாரையும் பார்த்து பயம் இருக்கோ இல்லையோ, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களை பார்த்து தான் பயம் என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு கிளவியை எச்சரித்து, ஏன்னா அவரோட வீரத்தை நம்ம பார்க்கணும். ஒரு கிளவியை எச்சரித்து தன்னுடைய கூட்ட உரையை தொடங்குறாரு. அந்த காட்சியை மட்டும் பார்த்துருங்க. நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கொஞ்சம் இருக்க கிளவி கொஞ்சம் இருமா, என்ன உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவர்களுக்கு அச்சம் இல்லை என்பதை எப்படி காட்டினார் பார்த்தீங்களா? இப்போ தெளிவாக சொன்னேன் இல்லையா மேடையில்.
என்னையா பண்ற நீ? நான் இப்ப நீ அங்க வரலையா? நீ அண்ணாமலையார் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீப்பா. எதுக்கே சொல்லணும்? எல்லாமே பயந்துட்டாங்க. ஒரு கிளவி எப்படி மிரட்டினார் பாருங்க, மிரட்டிட்டு தான் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அவருடைய ப்ரெஸ் மீட் அப்படின்னாலே ஒரு பெரிய லட்டு சாப்பிட்ட மாதிரி. அது டிவி சேனலாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும். முந்தா நாள் கூட திருநாவுக்கரசர் சொன்னார், என்னால் தான் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் பிழைக்கிறாங்கன்னு. நிச்சயமாக இல்லை திருநாவுக்கரசர் அவர்களே. உங்களை விட ஜாம்பவான்கள் சூப்பர் ஸ்டார்லாம் யூடியூப்பில் இருக்காங்க. எங்களுக்கு தேவை தலைவன் வந்து நீங்கள் உங்களுக்கும் தலைவன் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் போட்டி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவர் மலை, நீங்கள் மடு. இப்போ அடுத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பாருங்கள் இந்த காட்சியை. புதிய திருப்பம் ஜெயா பிளஸ், சன் நியூஸ், நியூஸ் 7, மெகா, மக்கள் ராஜ்வின், அது வந்து புதிய திருப்பம் மதிமுகம். இது வந்துருச்சு. அப்போ 16 எங்கப்பா நம்ம டிவியை காண இருக்கா? இப்போ இதில் எங்கே இருக்கு ஒன்றுது? சரி, எதனா ஒன்று வச்சு ஒரு பேப்பரை கூட எழுதி கேவலப்படுத்துகிற என்னப்பா? சரி, ரைட். அவங்களுடைய கட்சி டிவி ஒன்று இருக்குது, அந்து போன டிவி. அந்த டிவி மைக்கை காணான்னொடனே கொந்தளிக்கிறாரு. இது வந்து கடந்த காலத்தில் நடந்தது தான் எல்லாமே. அவருடைய அறிவாற்றலுக்கான உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா பல விஷயத்தையும் எடுத்து தான் போட்டாகணும். ஆனால் கரெக்டாக அந்த டிவி மைக்கை பார்த்தோன்னே அப்போ இதில் இந்த ஆய்வுப்படி நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்கு இங்கிலீஷும் தெரியும் அப்படின்றது தெரியுது. ஆனால் சில நேரத்தில் மறந்துட்டு எதையா உளறி வச்சிடறாருன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்து அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அதாவது என்னென்னா, அவங்க டிவி வரல அப்படின்றது எவ்வளோ பாருங்கள், கேவலப்படுத்துறியா அப்படின்ற அளவுக்கு. அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் பெருமையாக இருக்குது போல கட்சிக்கு. அவன் மைக்கு கொண்டாந்து வைக்காதான் கேவலப்படுத்துறியான்னா அதில் பேப்பரை ஒட்டி வைக்க சொல்கிறார். அவள் பேப்பரை ஒட்டினா கேவலம் இல்லையா? ஒரு டிவி சேனலில் கொண்டு வந்து ஒரு பேப்பர்லையா எழுதி ஒட்டி வையான்னா அவ்வளோ பெரிய அறிவாளி திண்டுக்கல் சீனிவாசன். அவரை பற்றி பாட அதாவது திருப்புகளை பாட வாய் மணக்கம்னு ஒன்று இருக்குது. சரியா? முதல்ல பழைய மொழி ஒன்று இருக்குது, ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதாவதுனா திருப்புகள் வந்து அந்த மாதிரியான ஒரு ரைட்டப்பில் எழுதப்பட்டிருக்கோம். அதை அந்த நாக்கு சுழற்சியில் பாடும்போது வாய் மணக்கும் அப்படின்றது தான் தமிழோட பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை அவருடைய ஸ்பீச்சை கேட்க நம்ம காது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னா இப்போ வேற ஒரு லோகத்துக்கு நம்ம போவோம். அடுத்து ஒரு காட்சியை பாருங்கள். கோவிட் என்று சொல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி மாண்புமிகு திரு மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து கடுமையாக அந்த கொசுக்கள் வந்திருக்கிறது, அவை மக்களிடம் பரவாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை செய்வது. கொசு பரவாமல் இருக்கிறதுக்கு போய் பிரதமர்கிட்ட சொல்கிறார். முதல்ல பிரதமர் யாருன்னா மோடி அப்படின்றத அவர் சொல்லாமல் கடந்த காலத்தில் சொன்னது தான் அது. மன்மோகன் சிங்கே கொசு கடி தாங்க முடியாமல் படுத்திருக்காரு. இவர் போய் அங்கே போய் மன்மோகன் சிங்கிட்ட சொல்லி கொசு, அவர்னா கார்பரேஷனில் கொசு மருந்து அடிச்சுட்டு இருந்தார் மன்மோகன் சிங்கை. அவர்கிட்ட போய் எடுத்து சொல்கிறாராம் டெல்லியில். சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் கொசு ஒழிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காமெடியன்கள்லாம் நம்மளை ஆட்சி செய்திருக்கிறார்கள்னு பாருங்கள். எவ்வளோ கேடுகட்ட கேவலமான செயல், எப்படிலாம் நம்ம எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு எவ்வளோ புகழ் பெற்றது, எத்தனை ஆயிரம் வருடம் வரலாறு பெற்றது, மூவேந்தர்கள் ஆட்சி செய்த, சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஒரு பூமி. இதில் வந்து இவர்களெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். மீண்டும் ஓட்டு கேட்டு வராங்க. நம்ம இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நீங்கள் மறந்துடக்கூடாது எதையுமே. ஏன்னா இப்போ வந்து பேசும்போது இந்த கட்சி அந்த கட்சி இது பண்ணுதா, அந்த கட்சி இது பண்ணலாம் நீ பார்க்கக்கூடாது. இவர்கள் எவ்வளோ அறிவுஜீவிகள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டை போட்டு கடந்த காலத்தில் எவ்வளோ கேடுகெட்ட கேவலத்தை இந்த தமிழகம் அடைந்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிஏஏ போன்ற சட்டங்களில் அசால்ட்டாக கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. சரியா? இப்போ நாடாளுமன்றத்தில் போய் என்ன சட்டம் என்ன இலவுனே தெரியாமல் அதை படித்தும் பார்க்காம கையை தூக்கி பல சட்டங்களை, நாசகார சட்டங்களுக்கு இவர்கள் வந்து வாக்களித்து விட்டும் கையை தூக்கி விட்டு வந்து விட்டார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம தலையில் இவர்களெல்லாம் நடமாட விடுவதே நம்ம தலையில் நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான். இவர்களெல்லாம் அரசியல் இருக்க விடுவதையும் இவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க பாருங்கள். அவங்கள சொல்லணும். அது போக இந்த கூமுட்டத்தனமான பேச்சை கேட்கறதுக்கு ஒரு 100 பேர் வந்து உட்கார்றான் பாருங்கள். அது இதை விட கேவலமான ஒரு சம்பவம். அடுத்து ஒரு காட்சியை பாருங்க. பொதுமக்களாக நீங்கள் இதை கேட்டுக்கணும். ஒரு பஞ்சு மிட்டாயினால குஷ்டரோகம் வரும் என்று சொன்னால், இது வந்து அண்ணன் கடைசியாக உதிர்த்த முத்து என்ன அப்படின்னா, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா என்ன ஆகுமான்னா குஷ்டரோகம் வருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்களெல்லாம் என்ன, அதாவது நம்ம படிப்படியாக போட்ட அவர் அமைச்சராக ஆட்சியில் இருந்த காலத்தில் எப்படி ஒரு கேவலமான ஒரு டுபாக்கூரை வந்து நம்ம கொண்டு வந்து மினிஸ்டர் ஆக்கி வச்சுருக்கோன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டுபாக்கூர் என்னென்னலாம் பண்ணுறாரு, வேலைகள் காட்டுறாருன்றதை நம்ம பார்த்தோம். அவர் யாருக்கெல்லாம் கிளவிகளுக்கு எச்சரிக்கை விடுதலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு அமைச்சராக இருந்ததற்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதில் இவர் ஓட்டு வேற கேட்டு வரப்போகிறாரு. அந்த ஓட்டு இப்போ எம்பி எலெக்ஷனில் இவர்களுக்கு வாக்களித்தால் யாருக்கு கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வேற இவர் பேசுகிறாரு. இதையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லதான்னு பாருங்கள்.
இது ஏற்கனவே வந்து கோமாளி ஆட்சியை கொண்டாந்து உட்கார வச்சு இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் பண்ண அட்டகாசத்தினால நம்ம இந்த 4 வருடம் யாருமே வந்து ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்களே தவிர இவர் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணும், திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சராகணும்லாம் வாக்களிக்கலை. ஏன்னா அப்படியே ஆட்டையை போட்டு 4 வருஷம் நம்மளை ஒரு படுகுழியில் தள்ளினார்கள். இனி இவர்கள் வாக்கு வேற கேட்டு வர போகிறாங்க. அதுக்கடுத்து இவருக்கு ஒரே ஒரு இதை போட்டு நான் முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, இவருக்கு புரட்சி தலைவர் யார் அப்படின்னா அண்ணாமலையான். அதை மட்டும் கேட்டுருங்க. இந்த கர்மாந்தரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இது வேணுமா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரான்ற அந்த கேமராவுக்கே ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதை மட்டும் கேட்டுருங்க. அண்ணாமலை வந்து புரட்சி தலைவர் ஆகுது. அதான் அதுக்குள்ள நிலைப்பாடுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் நம்முடைய நேற்று இவரோட இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர்னா புரட்சி தலைவர் அண்ணாமலையான். இப்போ இவரில் என்ன மனநிலையில் வெளியில் சுற்றுறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் சமீபத்திய ஸ்பீச், இதை சமீபத்திய ஹிட்டு அப்படின்னா இந்த அண்ணாமலை புரட்சி தலைவர் அண்ணாமலையும் இந்த பஞ்சு மிட்டாய் என்றது நேற்று பேசினது, முந்தா நாள் பேசினது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க, பார்த்து தெளிவாக இருங்க மக்களை. கொண்டு போய் அடகு வச்சிடாதீங்க. எல்லோரும் தான் நாசமாக போகிறோம் தமிழ்நாட்டில். இவர்கள் ஓட்டை போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக கொண்டு போய் அடகு வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவாங்க. பார்த்து வாழ்க்கையில் பார்த்து செய்யுங்க. உங்களால் தான் நாங்களும் வாழணும். நீங்கள் ஓட்டை போட்டு போய் எங்களையும் சிக்க வச்சிடாதீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.